திரு சுபேர், தாவேக்கா இருக்கு அப்படின்ற அந்த துணிச்சல், அந்த உற்சாகம் தான் திரு வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு சி.வி. சண்முகம் போன்ற தலைவர்கள் மீண்டும் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கு காரணமா? இல்லை தாவேக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி இருக்கு. நம்ம அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும். தனியாக நின்று 1,75,00,000 வாக்கு வாங்கியிருக்காங்க, 35% வாங்கியிருக்காங்கன்னு யாருமே கணிக்க முடியாத ஒரு வெற்றி. அப்படிங்கும் போது அரசியல் களம் மாறி இருக்கு, அரசியல் தலைவர்கள் மாறி இருக்காங்கிற ஒரு பார்வையின் பார்க்குறாங்க. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்பட்டது. அது அதிமுக தலைவர்கள் மத்தியில் சமரசமானாலும் கூட அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வருத்தமும் பின்னடைவும் இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுகவினுடைய கோர் ஐடியாலஜிங்கிறது திமுக எதிர்ப்பு தான். அதை சொல்லித்தான் கடைசியில் அதிமுக மாறி 50 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது சமரசமாறாங்க, அப்படி ஒரு நிலைமைக்கு போகிறோம். அப்படிங்கும்போது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வருது. சார் சொன்ன மாதிரி பாமக அதிமுக இந்த காம்பினேஷனில் இருக்க பெல்ட் ஃபுல்லாகவே ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கடலூர்ல இருந்து இந்த பக்கம் சேலம் வரைக்கும் பார்க்குறப்ப அந்த பெல்ட் ஃபுல்லாகவே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே ஓட்டு ஷிஃப்டாக இருக்கு. அதிமுகவுக்கு ஓட்டு பாமக ஓட்டு ஷிஃப்டாக இருக்கு, பாமகவுக்கு அதிமுக ஓட்டு ஷிஃப்டாக இருக்கு. இவ்வளோ பெரிய அலையிலையும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக ஒன்றும் 1 கோடி குறையாம வாக்குகள் வச்சிருக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த ஓட்டு அப்படி இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்கிறாங்க. 2வது தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு இருக்கு. 2வது அந்த திமுக எதிர்ப்பை தாவேக்கா செய்து, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே தலைவர்களுக்குள்ள சமரசம் பண்ணிக்கலாம், சமாதானமாக்கிக்கலாமே ஒழிய தாவேக்கா கடுமையாக திமுக எதிர்ப்பை செய்து இப்போ 11-12 தோல்விகள் மேலே தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ தாவேக்காங்கிற ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்த முடியல எடப்பாடி பழனிசாமியால், நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்த முடியல, இப்போ அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் வீழ்த்த முடியல. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி தன்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரியான திமுக வீழ்த்திட்டாங்க. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக நிர்வாகிகள் பக்கம் இந்த பக்கம் வராங்க. அப்போ இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்து போயிருந்தாருன்னா கெட்டு போயிருக்க மாட்டார்னு ஒரு புலம்பு இருக்கு. அது மாதிரி சில விஷயங்களை அவர் காமெடி. இவங்களே 2021 தேர்தல் முடிஞ்ச பிறகு இவ்வளவு வீரியமா பேசலையே, இப்போ எதிர்ப்பா பேசுறவங்க 24 முடிஞ்ச பிறகு இவ்வளவு வீரியமா தலைமை மீது ஒரு நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குன்னு நம்புறாங்க. ரெண்டையுமே தாவேக்கா இருக்குன்னு நம்புறாங்க. திமுக எதிர்ப்பை அதிமுகவை விட தாவேக்கா சிறப்பா செய்து அவங்களை வீழ்த்திட்டாங்க, வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. அப்ப தாவேக்கா தான் திமுக எதிர்ப்பதற்கான சரியான சாய்ஸ்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் வர்றாங்க. ஆனா இந்த என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாம அங்க போறாங்க. கட்சி தகவல் தலைவர் இங்கே வர்றாங்க, அப்புறம் இங்கே போறாங்க, இங்கே இல்லாமல் அங்கே வராங்கும் போது இப்போ எங்கேயாவது இடத்துல போய் செட்டில்டு அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு சில காரணங்கள் தான் இந்த அறிக்கைகள்லாம். இப்போ அடுத்து என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்க அதிமுக நீடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து படிச்ச பிறகு படிச்ச பிறகு அதிமுக நீடிக்க மாட்டாங்க. இப்போ ஒன்று தாவேக்காவில் போய் அவங்க ஐக்கியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை ஒரு தேசிய கட்சியில் ஏதாவது மொத்தமாக போய் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேசிய கட்சியில் சேர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா தாவேக்காவில் இன்னைக்கு அங்கே லிஸ்ட் அதிகமாக போயிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு அதிமுக நிர்வாகி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கப்ப இவங்க ஏதாவது ஆல் இந்தியா லெவலில் ஒரு அரசியல் பண்ணலாமான்னு. ஆனால் அது உடனே பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா தேசிய கட்சினா பாஜகவை கூட அவங்க நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் உடனே பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப இருந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போறதுக்கு உண்டான எல்லா காரணங்களையும் தாவேக்காவை விட பாஜக பெட்டர் ஆப்ஷன் எப்படி இவங்க முடிவுக்கு வருவாங்க? தாவேக்கா இப்போ கொஞ்சம் தயங்குது, இந்த மாதிரி ஆட்களை உள்ள அலோவ் பண்றதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா ஊழல் வழக்கு அதுன்னு சொல்றாங்க, நம்ம வந்து நமக்கு உள்ள இமேஜ் போயிருமோங்கிற ஒரு அச்சம் தாவேக்காவுக்கு இப்ப அப்படின்னா ஏற்கனவே சேர்த்துட்டாங்க. இப்ப சொல்றேன், இனிமேல் வர்றது அவங்களுக்கு ஒரு நல்ல விமர்சனமா வருது. எல்லாருமே வைக்கக்கூடிய விமர்சனம் தாவேக்கா தனிச்சு வரும், வேற ஒரு ஐடியாலஜியில் ஒரு அரசியல் பண்ண போறாங்கன்னா தாவேக்காக்கு வாக்களிச்சோம், இந்த மாதிரி ஊழல் வழக்கில் உள்ள ஆட்கள் உள்ள கூட சேர்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்க போகுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு தாவேக்கா மேல் தொடர்ந்துட்டு இருக்கு. அதை தாவேக்கா பரிசீலனை செய்ய ஆரம்பித்து விட்டதுங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால நீங்க அடுத்தடுத்து சனிக்கிழமையில சேர கூட்டங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப செலக்டடான ஆட்களை மட்டும் சேர்ப்போம். இப்ப இவங்களெல்லாம் சேர்க்கறதுனால, திரு வேலுமணியை சேர்க்கறதுனால கோயம்புத்தூர்ல பலம் பெற முடியும், திரு சி.வி. சண்முகத்தை சேர்க்கறதுனால விழுப்புரம் பகுதியில் பலம் பெற முடியும்னு தாவேக்காவுக்கு அட்வான்டேஜ் தானே அதிகம். கட்சி கட்டமைப்பா இல்ல யாருடைய ஆப்ஷனா நீங்க சொல்றீங்களா? யாருடைய தயவுமே இல்லாம எல்லாம் ஜெயிச்சிருக்காங்களே. இப்போ ஓகே, அதுக்கப்புறம் வர கட்சி கட்டமைப்பதற்கு நிறைய அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் இங்க வந்துகிட்டு இருக்காங்க, தொண்டர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, மாவட்ட நிர்வாகிகள் வந்துகிட்டு இருக்காங்க, பல பேர் வந்து கூட்டம் கூட்டமா சேர்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கும் போது அறியப்பட்ட முகம் அவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கிரைம் ரிப்போர்ட்ல ஒரு ஆட்களை வந்து உள்ள சேர்க்கிறது கொஞ்சம் நமக்கு தேவையில்லை. திரு சாமிநாதன், தாவேக்கா இருக்கு, நம்ம போய் எப்பனாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற அந்த உற்சாகத்துல துணிச்சல்ல இவங்கெல்லாம் பேசுறாங்களோ அடுத்த ஆப்ஷன் தாவேக்கா தான், அதை நோக்கி நகர தொடங்கி விட்டார்கள்னு பேசணும். ஆனா தாவேக்கா
இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறத தயங்குது, இனிமே இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ண வேண்டாம், ஒரு தேசிய கட்சியும் ஒரு வாய்ப்பா இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சுபேர் சொல்றாரு. பாஜகவுல இவங்க போய் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா என்ன? இல்ல, பாஜகவில் சேர்வதனால இவர்களுக்கு அரசியல் நன்மை பாஜக அகில இந்திய அளவில் இன்னைக்கு பெரும் பிரச்சனைகளை சந்திக்குது. சோ வேலுமணி அவர்கள் போன்றவர்கள் அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுப்பார்களா என்பது எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடா இருக்கு. ஒன்று. இன்னொன்று, தாவேக்காவுக்கான வாசல் இவர்களுக்கு முழுதாக அடைத்து விட்டதா நான் பார்க்கல. ஏன்னா 2 நாளுக்கு முன்னாடிதான் கிட்டத்தட்ட வாஷிங் மிஷின் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்ட தாவேக்கால கிட்டத்தட்ட விஜயபாஸ்கர் அவர்களுக்கு எல்லாம் பொறுப்புகளே வழங்கப்பட்டது. 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன பொறுப்பு கொடுத்தாங்க? தானே தரும். இங்கிருந்து சென்றவர்கள் இல்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் போஸ்ட் அது. மாவட்ட பொதுச் செயலாளர் செயலாளர்னு ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அது மாவட்ட செயலாளருக்கு கீழான நிலையில நகர செயலாளருக்கு இணையான போஸ்டிங். எப்படியோ மாவட்ட செயலாளருக்கு கீழான நிலை தான். நீங்க ஒரு முன்னாள் அமைச்சர், ரொம்ப காலம் அவர் இருக்காரு, தொடர் வெற்றியை கொடுக்கிறாரு திரு விஜயபாஸ்கர், அவரே பர்வேஸ் கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்னா அது உளவியலாக அவரால் முடியுமா? அதே தானே திரு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும். இல்ல, ஆமா சார், அதுக்குள்ளதான் நான் கொஞ்சம் நுணுக்கமா இன்னொரு இடம் இருக்கிறதா பாக்குறேன். இப்ப அவரை மாவட்ட செயலாளருக்கு கீழே போட்டிருக்காங்க, ஆனா இடைத்தேர்தலில் சீட்டுங்கிற உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க மாவட்ட செயலாளரும் ஆக்கி விட்டு இடைத்தேர்தலில் சீட்டுன்னு சொன்னா ரொம்ப சர்ச்சையாகலாம். ஒருவேளை மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்காம இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படலாம். அதே நீங்க கரூர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அமைப்பு செயலாளர் அந்த மாநில அளவுல ஒரு பொறுப்பும் கூடுதலாக கொடுத்திருந்தாங்க. அங்க ஒருவேளை மதியழகன் அவர்களே நிறுத்தப்படலாம். அப்ப சில சமரசங்கள் செய்யறாங்கல்ல. மீண்டும் அமைச்சர் ஆக்கப்படுவாங்களா இடைத்தேர்தலில் ஜெயிச்சா? 2 விஜயபாஸ்கர்களும் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள்னா அமைச்சர்கள் ஆகிடுவாங்களா? இல்ல, அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அந்த உத்தரவாதம் இல்லாத போது அது இருக்கிறதுல சிறந்த எலிவேஷன் எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். கட்சி ரீதியாக நீங்க என்ன பதவி வகிக்கிறீர்கள்ங்கிறது முக்கியம் இல்லையா ஒரு சீனியருக்கு? ஆமா சார், நீங்க இப்ப ஒண்ணுமே இல்ல, எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் கொடுத்த பொறுப்பே வேண்டாங்கிறாரு. அப்ப ஆளுங்கட்சியில ஒரு சிறிய பொறுப்பில் இருக்கிறதுக்கும் ஆளுங்கட்சியாக வருமா என்கிற சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில கௌரவ பதவி கிடைக்கிறதுக்குமான வித்தியாசமா அவர்கள் பார்க்க கூடாது. நீங்க அவர்கள் ஆளுங்கட்சி இன்னைக்கு தாவேக்கா, அதில் கிடைக்கக்கூடிய பொறுப்பை உங்க துணை பொதுச் செயலாளரே கொடுத்து விட்டாங்களே எஸ்பி வேலுமணிக்கு. அவர் அந்த பொறுப்பு வேண்டாம், எங்களுக்கு பழைய மாவட்ட செயலாளர் தரலன்னு சொல்றாங்க தொடங்கிய இடத்துல. கிட்டத்தட்ட அதிமுக இனிமேல் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்கிற நம்பிக்கை அவர்கள் இழந்திருக்காங்க. சுருக்கமா, தாவேக்கால போய் இணைஞ்ச அதிமுக சீனியர்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க. அப்போ மாநில அளவில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க சொன்ன மாதிரி. சில அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தலை அவங்க குறி வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இருக்கிறவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அங்க ஒன்றும் உங்களுக்கு நெருடல் இல்லை. நெருடல் இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லையே. அதுதானே முக்கியம். அதை எப்படி வெளியே சொல்ல முடியாது நெருடலை.